தொடர்ந்து நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் நாகராஜிடம் பேசலாம். நெல்லையில் செய்யப்பட்டிருக்கும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து அவர் பேசவிருக்கிறார். நாகராஜ், தீபாவளியை முன்னிட்டு நெல்லை கோட்ட போக்குவரத்தில் செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? விரிவாக சொல்லுங்க. பத்மபிரியா, நம்ம இருக்கக்கூடியது நெல்லையில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நெல்லை மாவட்ட புறநகர் பேருந்துகளுக்காக புதிய பேருந்து நிலையம் இயக்கப்படுகிறது. நெல்லை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள், மாநகர சுற்றுயுள்ள பகுதிகளுக்காக இந்த பழைய பேருந்து நிலையம் இருக்கிறது. இங்கிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் என்பது இந்த தீபாவளியை முன்னிட்டு நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் பார்க்கலாம். தீபாவளி முன்னிட்டு அதற்காக சிறப்பு பேருந்துகள், அதாவது நெல்லை சந்திப்பிலிருந்து பாளையங்கோட்டை மார்க்கெட் வரைக்கும் அந்த வழித்தடங்களில் கூடுதலாக 10 பேருந்துகளும், அதே போல நெல்லை மாநகரம் டவுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடங்களில் ஒரு 10 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது மாநகரத்தில் உள்ள பகுதிகள் மட்டும். அதே போல சுற்றுப்பகுதிகள் பார்க்கும் பொழுது பாபநாசம் பகுதி மற்றும் தென்காசி, சங்கரங்கோயில், சுரண்டை, திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் அதிகமாக வருவார்கள். நாள்தோறுமே இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வது வழக்கம். எனவே இந்த பகுதிகளுக்காக தினந்தோறும் சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக 30 பேருந்துகள் ஒவ்வொரு வழித்தடத்துக்கும் இயக்கப்படுகின்றன. இதன்படி பார்க்கும் பொழுது மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் மட்டும் சுமார் 210 பேருந்துகள் வரைக்கும் இயக்கப்படுகிறது. அதே போல நெல்லை மட்டுமல்லாது, நெல்லை மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்தும் திருச்செந்தூர், கோவில்பட்டி, மதுரை ஆகிய ஊர்களுக்கு 10 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் தினம் இயக்கப்படும். அதே போல நாகர்கோவில் பகுதிகளிலும், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே கதை தான். அதே போல இங்கிருந்து, அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் மாநகர பகுதிகளிலும் அந்த பகுதிகளுக்கான தேவையான பேருந்துகள் கூடுதலாக 10 பேருந்துகள் இயக்கப்படுவதும், அதே போல புறநகர் பகுதிகளான நாகர்கோவிலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கான கூடுதல் பேருந்துகளும் இந்த சமயத்தில், அதாவது இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் இந்த கூடுதல் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது இங்கிருந்து தீபாவளி பண்டிகை முடிந்து வீருக்கு திரும்பவர்கள், அதாவது இந்த தீபாவளி பண்டிகை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்திலிருந்து அதிகமான மக்கள் பெருநகரங்களான சென்னை, கோவை போன்ற நகரங்களுக்கு, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு பணிக்காக செல்பவர்கள். எனவே அவர்கள் இந்த தீபாவளி பண்டிகை ஒட்டி தான் உள்ளூருக்கு வருவார்கள், அதாவது தங்கள் சொந்த ஊருக்கு வருவார்கள். இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் அதிகம் சேர்ந்த பகுதி என்பதால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்த பிறகு மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக 30ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது தீபாவளி முடிந்த பிறகு 30/10/2016 முதல் 2/11/2016 வரை நெடுந்தூர பயணிகளின் வசதிக்காக சென்னைக்கு 140 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே போல கோயம்புத்தூருக்கு 110 பேருந்துகளும், திருச்சிக்கு 45 பேருந்துகளும், திருப்பூருக்கு 28 பேருந்துகளும் மற்றும் சேலத்துக்கு 3 பேருந்துகள் என இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை விட எண்ணிக்கையை விட அதிகமாக இயக்கப்படுவதாக திருநெல்வேலி கோட்ட மேலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மக்கள் அந்த நேரங்களில் கூடுதலாக பேருந்துகள் தேவைப்பட்டால் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்ட பேருந்துகள் அனைத்துமே மக்களின் பயன்பாட்டுக்காக என்று புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது. எனவே இதன்படி பார்க்கும் பொழுது நெல்லை மட்டுமல்லாது நாகர்கோவிலும் அதிகமான பேருந்துகள் நீதிமன்றத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே மக்களின் தேவைக்கேற்ப கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணேஷ்.